ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பாவனி. இன்னைக்கு நம்ம 3 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் த டாபிக் கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஏன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, எண்டில் உங்களுக்கு ஒரு குவிஸும் காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, calculate the half life of a first order reaction from their rate constants given below. இந்த இடத்துல 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 200 per second, செகண்ட் ஒன் 2 per minute, தேர்ட் ஒன் 4 per year. நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். கொஸ்டின் வந்து half life of a reaction கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்குது. நம்ம இந்த கான்செப்டை கொஞ்சம் எலாபரேட்டிவாக பார்க்கலாம். இந்த கான்செப்டில் 2 டெரிவேஷன்ஸ் இருக்குது, ஜீரோ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஜீரோ ஆர்டரோட ஜென்ரல் ரியாக்ஷன் K is equal to concentration of R0 minus concentration of R divided by T. இந்த இடத்துல T is equal to T 1/2. அதாவது 1/2 சப்ஸ்கிரிப்டில் இந்த T 1/2ன்றது தான் half life ரியாக்ஷனோட ரெப்ரசன்டேஷன். Concentration of R is equal to 1/2 of concentration of R0. இந்த இடத்துல T 1/2 is equal to concentration of R0 divided by 2K. இதான் இந்த இடத்துல ஃபைனல் ஃபார்முலா. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஜென்ரல் ரியாக்ஷன் K is equal to 2.303 divided by T into log R0 concentration divided by R concentration. இந்த இடத்துலையும் சேம் as ஜீரோ ஆர்டர், T is equal to T 1/2, concentration of R is equal to concentration of R0 divided by 2. இதை அப்படியே ஜென்ரல் ரியாக்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி T 1/2வை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T 1/2 is equal to 0.693 divided by K. ஸோ இதான் இதோட ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல தேர்ட் நோடாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஜீரோ ஆர்டரில் half life reaction அதாவது T 1/2 வந்து is directly proportional to concentration of R0. அதாவது T 1/2 is dependent on concentration of R0. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் அப்படி கிடையாது, அது இண்டிபெண்ட். T 1/2 எப்போவுமே சிங்கமாக தனியாக தான் நிற்கும், அதனால் இட் இஸ் இண்டிபெண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோ ஆர்டர்னா டிபெண்ட், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா இண்டிபெண்ட். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போது கூட. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R0ன்னு சொல்லிட்டே இருக்காளன்னு பார்த்தீங்களா? அப்படின்னா என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். கேனா என்ன? கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஏன் திருப்பி இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கும்போது கொஸ்டினும் பக்கத்துலேயே இருந்ததுன்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், ரொம்ப நல்லாவே மண்டைக்கேறும். அதனால தான். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். கொஸ்டின் என்னென்னா, calculate the half life of a first order reaction from their rate constant given below. First subdivision 200 per second, second one 2 per minute, third one 4 per years. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இருக்குது. கிவன், டு ஃபைண்ட், ஃபார்முலா. இதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம கொஷினை 1க்கு 2 தடவை நல்லா படிக்கணும். அப்போ தான் நம்மளால் கிவன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கிவன் எடுத்துடலாம். 3 கொடுத்துருக்காங்க, அதாவது 3K ஒரு சப்டிவிஷனில். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 200 per second, செகண்ட் ஒனில் 2 per minute, தேர்ட் ஒனில் 4 per year. இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? half life of a first order reaction இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நமக்கு ஃபார்முலா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் வந்து முன்னாடியே கான்செப்ட் மேப் போட்டேன்னு? கான்செப்ட் மேப்பில் ஃபார்முலா என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அதைப்படி நம்ம படித்தோன்னா ப்ராப்ளம் சால்விங் ஈஸி ஆகிடும். ஸோ ஃபார்முலா என்னன்னு இப்போ பார்க்கலாம். T 1/2 is equal to 0.693 divided by K. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பர் செகண்டுன்னு இருக்கும், அது மேலே போயிடுச்சுன்னா செகண்டுன்னு ஆகிடும். ஸோ ஆன்சர் 3.47 செகண்ட். செகண்ட் ஒனில் T 1/2,
அதே மாதிரி பர் மினிட் ஆகிடும். ஆன்சர் 0.35 மினிட். லாஸ்ட் சப்டிவிஷனில் பர் இயர் ஆகிடும். ஸோ 0.173 இயர்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மெத்தடை நம்ம எல்லா சம்க்கும் ஃபாலோ பண்ணி இன்னும் 2 சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செகண்ட் கொஷின்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னென்னா, த half life of a radioactive decay of C14 is 5730 years. An archaeological artifact containing wood has only 80% of the C14 found in a living tree. Estimate the age of sample answer. So in the question is based on the concept of half-life reaction. So already இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம நல்லாவே எக்ஸாஸ்டிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் 0 ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் அதோட ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்யூஷன்ஸ்குள்ளேயே போயிடலாம். ஸோ சொல்யூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிவன் என்னன்னு பார்ப்போம். T1/2 அதாவது half life is equal to 5730 years. இந்த இடத்துல concentration of R is equal to 80 and initial concentration 100. initial concentration எப்படி 100 வந்ததுன்னு பார்க்குறீங்களா? 80% கொஷனில் கொடுத்துருக்காங்க. அவள் பர்சன்டேஜ்னா இனிஷியலாக 100 தானே இருக்க முடியும். அவ்வளோதாங்க, சிம்பிள் லாஜிக். பார்த்தீங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் நம்ம நிறைய கொஷின்ஸ் போட 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 நமக்கு எல்லா கொஷினும் அத்துப்படி ஆகிடும். ஐ மீன் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ வாங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். T is equal to அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்க 2 ஃபார்முலாவுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன், K is equal to 0.693 divided by T12. செகண்ட் ஃபார்முலா, T is equal to 2.303 divided by K into log concentration of R0 divided by concentration of R. ஸோ இப்போ ஒர்க்கிங் பார்ப்போம். K is equal to அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0.693 divided by 5730 பர் இயர்னு வரும். ஸோ இது அப்படியே ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம கேல்குலேட் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ T is equal to 2.303 divided by K into log concentration of R0 divided by concentration of R. அந்த ஃபார்முலாவில் given வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா நமக்கு 2.303 into 5730 divided by 0.693 into log 1.25 வரும். எப்படின்னா 100 divided by 80 1.25 தானே. ஸோ இப்போ நம்ம log 1.25ஓட வேல்யூ 0.0969. ஸோ இதை ஹோலாக நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு 19042.12 into 0.0969 அப்படின்னு வரும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் T is equal to 1845 இயர்ஸ் அப்ராக்ஸாக வரும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃபைனல் கொஷனுக்கு வந்துட்டோம். இந்த கொஸ்டின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த கொஷனில் கிராஃப் பேஸ் பண்ணி வரும். ஸோ எனக்கு ஜென்ரலாகவே கிராஃப் பிளாட்டிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னென்னா, த எக்ஸ்பிரஷன் டேட்டா ஃபார் டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2N2O5 gives 4NO2 plus O2 in gas phase at 318 Kelvin are given below. ஸோ இப்போது இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோவில் டைமும் செகண்ட் ரோவில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட யூனிட் மோல் பர் லிட்டர். ஸோ வாங்க அது என்ன வேல்யூஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ டைம் 0ல் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் 1.63 அண்ட் வென் 400 செகண்ட்ஸில் இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் 1.36 அண்ட் அட் 800 செகண்ட்ஸ் 1.14, 1200 seconds 0.93, 1600 seconds 0.78, 2000 seconds 0.64, 2400 seconds 0.53,
2800 seconds 0.43. ஃபைனலாக 3200 செகண்ட்ஸ் இருக்கும்போது 0.35 தான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் plot concentration of N2O5 against T. Okay. Second one, find the half-life period for the reaction. Third one, draw graph between log of N2O5 and T. Fourth one வந்து what is the rate law. Fifth one, calculate the rate constant. Sixth one, calculate the half-life period from K and compare it with 2. ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல. ஸோ வாங்க சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கான்செப்ட் பற்றி பேச போகிறோன்னு ரொம்ப எலாபரேட்டிவாக இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னா half life, rate constant and rate law. இது 3 பேஸ் பண்ணி தான் இருக்குது. half life நம்ம எலாபரேட்டிவாக பார்த்துருக்கோம். அதில் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதில் concentration of R is equal to concentration of R naught divided by 2. One of the important relation. Second one, rate constant. Rate constant தான் Kன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது இப்போ ப்ரொபோஷ்னாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் தான் ரேட் கான்ஸ்டன்ட் இந்த சாப்டர் பேஸ் பண்ணி இருக்கும்போது. ரேட் லா வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போது இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரேட் இஸ் ப்ரொபோஷ்னல். இந்த இடத்துல தான் நம்ம ப்ரொபோஷ்னாலிட்டி கொண்டு வரோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டு த பவர் ஆஃப் X அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P டு த பவர் ஆஃப் Y. இப்போது இதை ஈக்குவேட் பண்ண தான் நம்ம ரேட் கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரோம். ஸோ அதுக்கு தான் ரேட் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போது இந்த கொஷின் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெளிவாக ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஒரு டேபிள் பார்த்தோம். அந்த டேபிள் தான் நம்ம இங்கே இப்போது ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 400 யூனிட்ஸ் இன்டர்வலாக வச்சுருக்கோம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து 0.2 யூனிட் வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃபிங்கை ப்ளாட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளாட் பண்ணும்போது நமக்கு ஸ்லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வருதுங்க. ஓகே, வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல நம்ம 0.815 அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட் கீழே 1440 செகண்ட்ஸில் அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதை இப்போ நான் வரப்போகிற ஆன்சரில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கிராஃப் எப்படி வந்திருக்கும் நல்லாவே தெரியும். எக்ஸ் ஆக்சிஸை டைமாக வச்சுருக்கோம், ஒய் ஆக்சிஸை கான்சன்ட்ரேஷனாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கிராஃபை ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ செகண்ட் சப் டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே நம்மளை ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 வந்து 1.63 into 10 power minus 2 m. Half of the concentration வந்து initial concentration divided by 2 and that is equal to 0.815 into 10 power minus 2 m. இப்போ புரியுதா நான் ஏன் இந்த பாயிண்ட்டை கிராஃபில் ப்ளாட் பண்ணேன்னு? From the plot, time corresponding to this half concentration is 1440. ஸோ இதை பேஸ் பண்ணி கிராஃபில் நமக்கு கிடைச்ச பாயிண்ட் 1440 செகண்ட்ஸ், அதாவது டைம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன்லேயும் நம்மளை கிராஃப் தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபார் வாட்? லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 வர்சஸ் டைம். ஸோ லாக் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு 3 சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கிராஃப் பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன், when time is at 0 அப்படின்ட்டு இருக்கும் போது log of N2O5 is equal to log of 1.63 into 10 power minus 2. எப்போவுமே log மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் போது அது ஆட் ஆகிடும். ஸோ log of 1.63 plus log of 10 power minus 2. log of 1.63 ஓட வேல்யூ 0.2122. log 10 power minus 2 2 bar. இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 2 bar 0.2122 கிடைக்கும். இந்த இடத்துல 2 பாரை எப்படி மைனஸில் கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 பாரை ஏனும் 0.2122 பின்னும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரூல் என்னென்னா ஆட் 1 to A and subtract 1 from B. -2 plus 1, அதாவது 2 பாரை -2னும் -2 plus 1 is equal to -1 and 1.0000.
minus 0.2122 அப்படி பண்ணால் நமக்கு 0.7878 கிடைக்கும். So minus 1.7878 is approximately equal to minus 1.79. இப்போ நமக்கு first log value கிடைச்சிருச்சு. Second one, time at 400 secondsல இருக்கும்போது log of concentration of N2O5 is equal to log of 1.36 into 10 power minus 2. That is equal to log of 1.36 plus log of 10 power minus 2. அப்போ பண்ணும்போது log of 1.36 ஓட value 0.1335 plus 2 bar, that is equal to 2 bar 0.1335. நம்ம அதே சேம் ரூல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ minus 1.8665, approximately equal to minus 1.87. வாங்க நம்ம இன்னொரு calculationம் பார்ப்போம். அது வந்து time at 800 seconds. Log of concentration of N2O5 is equal to log of 1.14 into 10 power minus 2. That is equal to log of 1.14 plus log of 10 power minus 2. Log of 1.14 value 0.0569 and log of 10 power minus 2 is 2 bar. இதை ஆட் பண்ணோம்னா 2 bar 0.0569 வரும். அதே ரூலை இங்கே அப்ளை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் minus 1.9431. ஸோ இதே மாதிரி சிமிலராக நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு லாக் கேல்குலேஷன் எப்படி பண்ணோன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை டீனும் ஒய் ஆக்சிஸை லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 எடுத்திருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்வல் 400 யூனிட்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் minus 10 யூனிட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணும்போது கிராஃப் வந்து அதாவது அந்த லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது. ஸ்லோப் வந்து நம்ம 1200லேருந்து 2400 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்லோப்பு. உங்களுக்கு நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இப்போ கிராஃபு நமக்கு கிளியர். 4th சப்டிவிஷனில் ரேட் லா கேட்டிருக்காங்க. As the plot obtained from the log N2O5 versus time is a straight line, hence it is a first order reaction. So rate law expression is equal to rate is equal to K of concentration of N2O5. So அதுதான். ஸோ இப்போ நமக்கு ரேட் லோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 5th சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம ஸ்லோப் ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஃபார்முலா m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் கிராஃபில் நம்ம ஸ்லோப் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ minus 0.25 divided by 1200. நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்ததுனால இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதோட ஈக்குவேஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R is equal to இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் into e power minus kt. இந்த இடத்துல போத் சைடும் லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நேச்சுரல் லாகில் இருக்குது. ஸோ அதை லாகில் கன்வெர்ட் பண்ண இன்டூ 2.303 பண்ணுறோம். அதை அப்படியே டிவைடட் பை 2.303 பண்ணால் நமக்கு வர ஈக்குவேஷன் log of concentration of R is equal to log of concentration of R0 minus K divided by 2.303 into T. இந்த ஈக்குவேஷன் எங்கேயோ மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், மேட்ச் ஆகிடுச்சு. எந்த ஈக்குவேஷன்னா y is equal to mx plus c. இந்த ஈக்குவேஷனில் mன்றதான் ஸ்லோப், அதுதான் minus k divided by 2.303. இப்போ நம்ம அந்த நமக்கு கிடச்சிருக்க வேல்யூவையும் இதையும் ஈக்குவேட் பண்ணால் k வேல்யூ 4.79 into 10 power minus 4 per second வரும். ஸோ இப்போ 6th சப்டிவிஷனில் half life of a reaction based on first order கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா half life வந்து 1446.7 செகண்டுன்னு கிடைக்கும். Half period calculated from the graph and from the formula are approximately same. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணினா MPM போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பற்றி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு ரேட் லா பேஸ் பண்ணி k is equal to rate divided by concentration of A power x and concentration of B power y ன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த இடத்துல concentration of A and concentration of B வந்து molar concentration. செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதோட ஃபார்முலா k is equal to rate divided by concentration of A and செகண்ட் ஆர்டர் k is equal to rate divided by concentration of A squared. இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணின ஃபார்முலாஸ். half life of a reaction. நெக்ஸ்ட்டு
இதில் ஜீரோ ஆர்டரோட ஃபார்முலா T1/2 is equal to concentration of R0 divided by 2K and first ஆர்டரில் T1/2 is equal to 0.693 divided by K. நம்ம இன்னைக்கு பார்த்த ஹாஃப் லைஃப் பேஸ் பண்ணின ப்ராப்ளமில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R0க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R is equal to concentration of R0 divided by 2. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் மாதிரி தரேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இன் அ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் T1/2 இஸ் டேஷ் ஆன் இனிஷியல் ரியாக்ஷன். செகண்ட் ஒன், இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் T1/2 இஸ் டேஷ் டு ரேட் கான்ஸ்டன்ட். Third one, in rate law, representation of rate of reaction in terms of dash of reactants. Fourth one, in half-life reaction, the relation between concentration of R and initial concentration is. Fifth one, rate constant is represented as dash. Sixth one, in rate law, rate is directly proportional to dash. Finally, in zero order reaction, T1/2 is directly proportional to rate constant. True or false? ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டிருக்க இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஷின்ஸை அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், we came to the end of the video. என் வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோவை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், share பண்ணுங்க and comment பண்ணுங்க. And for more educational videos, please do subscribe SciTech Info.